ஹாய் கைஸ், எங்கள் வீட்டில் ஒரு அணில் குட்டி இருக்குது. என்னெல்லாம் லூட்டி படுதுன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. நான் வந்து எந்த ஆங்கிளில் சாப்பாடு கொடுத்தாலும் நீங்கள் எப்படி வேணாலும் கொடு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரல பிடிச்சிட்டு தலைகளை தொங்கிட்டு சாப்பிடுவோம், படுத்துட்டு சாப்பிடுவோம், உருண்டுட்டு சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் சாப்பிடும். அது வந்து ஒன்ஸ் வந்து உங்கள்கிட்ட பழகிடுச்சுன்னா அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நல்ல வந்து உங்கள் ஸ்மெல் தெரிஞ்சுக்குமான்னு தெரியல, ஸ்பீடாக ஓடி வந்து உங்கள் மேலே அப்படி தாவிட்டே இருக்கும். கீழே இந்த மேலே ஓடும், முதுகில் ஓடும், உங்களுக்கே வந்து கூச ஆரம்பிச்சிருக்கும் நேரத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏறாத இடமே இல்லை. ஸ்பெசிஃபிக்காக என்னோட ரூமில், இப்போ என்னோட ரூமில் தான் இது வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட ரூம்னு நினச்சிட்டு அங்கே இருக்க வெயிட் மிஷின் மேலே தான் ஏறும். அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா இருட்டாக இருக்கனால பொந்து நினச்சி உள்ள போய்க்கும். ஆனால் அதுவே கொஞ்சம் இடத்துல வெளியே வந்துடும். ஏன்னா அதுக்கே வந்து உள்ள ஒரு பயம் இருக்கும், ஏதாச்சும் நசுக்கிடுவாங்களோ நம்மள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துல அந்த ரொம்ப சின்னதாக இருக்க இடத்துல எல்லாம் போயிட்டு வெளியே வந்துடுவோம். இது வந்து தூங்குறதே ஒரு மாதிரி அழகாக இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கும். லைட்டாக போய் வந்துட்டு அந்த டவலை எடுத்து பார்த்தோன்னா நைஸாக நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வந்து கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடும். நல்ல குழந்தை மாதிரி தான் அப்படியே பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து நல்லா வந்து கண்ணத்துக்கு கீழே லைட்டாக சாஃப்டாக தடவி கொடுத்தோன்னா அழகாக வந்து காலை வந்து அப்படியே தூக்கிடும். அதுக்கு வந்து நல்லா வந்துட்டு ஜாலியாக இருக்கும் போல். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரீன்லேயும் கூட ஏற ஆரம்பிச்சிச்சு.